2 செகண்ட்ல இப்படி மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க? அதானே பிளர் மாத்தி மாத்தி 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் அப்படிதாம்மா, கத்துக்கோங்க எங்க கிட்ட இருந்து. சரிங்க சார், கத்துக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் கத்துக்கிறோம். சார் உள்ள இருக்கீங்களா? உள்ள வாங்க. சார் இதான் உங்க ஆஃபீஸ் ரூமா? ஆமாம்மா. சூப்பராக இருக்கு சார். சார் நான் உங்களை மாதிரி பெரிய ஆளாக ஒன்று தான் சார் உங்கள் ஆஃபீஸ்லேயே நான் ஜாயின் பண்ணேன். ஓ அப்படியாம்மா, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். என்ன சார் நீங்கள் மட்டும் பேசுகிறீங்க, இவர் பேச மாட்டாரா? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, பேசுவேன். சரி, எதுக்குமா எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க? சார் நாங்கள் ஆஃபீஸ் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போது இது உங்கள் கேபினாக தான் இருக்கும்ன்ட்டு வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் சார். ஓ அப்படியாம்மா, நாளையிலேருந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பொறுப்பாக ஒர்க் பண்ணுங்க, அப்போ தான் இங்கே நிரந்தரமாக இருக்க முடியும். புரியுதில்ல? புரியுது சார், நாங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் சார் இவங்க இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்மா, உங்களோட சீனியர். எந்த டவுட்டாக இருந்தாலும் அவங்ககிட்ட கேளுங்க. ஓகே சார். இவங்க என்ன சார் பண்ணுறாங்கங்க? ஒர்க் விஷயமா வந்திருக்காங்கம்மா. சரி, உங்கள் வேலை முடிஞ்சில்ல, நீங்கள் கிளம்புங்க, போங்க, கீழே போங்க. ஓகே சார், தேங்க்ஸ் சார். நாங்கள் கிளம்புறோம். வாங்க போகலாம். அப்புறம் சார் ஒர்க் முடிஞ்சுதா? நாங்கள் கிளம்பலாமா? ஆர்த்தி போகாதடி. சார் நாங்கள் ஒர்க்காக தானே சார் வந்திருக்கோம். அதானே, நாங்கள் ஒர்க்காக தானே வந்திருக்கோம். ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா கிளம்ப வேண்டியதானே? அப்படியா? அதெல்லாம் இன்னும் ஒர்க் முடியல. அப்படியா சார்? சரி, என்ன ஒர்க் இருக்கு சொல்லுங்க. கிட்டவா நிக்கி சொல்றேன். சார் அங்கே பாருங்க, திரும்ப வந்திருக்காங்க. எங்க எங்க எங்க? பரவாயில்லையே, நல்லா பயப்படுறீங்க. ஆர்த்தி சும்மா விளையாண்டோம். அப்படியா? நாங்க எங்களோட விளையாட்ட காமிக்கணுமா என்ன அருண்? ஐயோ வேணாம். இப்போ யார் பயப்படுறது? சரி ஆளை விடுங்க. ஆமா சிவா எங்க? நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்கன்னா சிவா எங்க இருப்பான்? ஓ ரேஷ்மா கூடயா? சரி, ரேஷ்மா உண்மையாலுமே மாறிட்டால என்ன? ஆமா மாறிட்டா, நல்லாவே தெரியுது. அவளை நம்பலாம் தான் எனக்கும் தோணுது. ஆமா, இப்ப முன்ன மாதிரிலாம் இல்ல, அவ நல்லாவே மாறிட்டா. பிரீத்தி கூடயும் போறதில்ல. டே மச்சான், உள்ள வாடா. என்ன சிவா புதுசா கேட்டுட்டு வந்துட்டு இருக்க? சப்போஸ் நீங்க ரொமான்ஸ்ல இருந்தீங்கன்னா நான் எதுக்கு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணோம், அதனால தான். டேய் அப்படிலாம் இல்ல. என்னாச்சு? அதுவா, ரேஷ்மா இவங்க 2 பேர்ட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான், அதான் கூட்டிட்டு வந்தேன். என்னாச்சு ரேஷ்மா? ஏதாச்சும் ப்ராப்ளமா? அது சரி வா, நம்ம அந்த பக்கம் போய் பேசலாம். என்ன மச்சான், இது பிரச்சனையா என்ன? தெரியலடா, இந்த பிரீத்தி ஏறுமா இருக்கால, அவ தான் வந்து ஏதோ பேசினா, போக்குள்ள ஏதோ காதில் சொல்லிட்டு போனா போல. அதுலேருந்தே ஒரு மாதிரியா இருந்தா. சரி, உனக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா இவங்ககிட்ட சொல்லுன்னேன். நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னா, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னாச்சு ரேஷ்மா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. அந்த பிரீத்தி இருக்கால, என்ன திரும்ப வந்து உன்ட்ட வம்பு பண்றாளா? சரி விடு, பாத்துக்கலாம். வம்பு பண்றாதா? ஆனா இந்த பாரு ரேஷ்மா, உன் மனசுல இருக்கதை என்கிட்ட ஷேர் பண்ணுன்னு தோணுச்சுன்னா தாராளமா சொல்லு, சரியா? எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் உனக்கு பண்ணுறோம். ஏன்னா நீ முன்ன மாதிரி இல்லை, நீ நல்லாவே மாறிட்ட, எங்களுக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. வர்ஷா சொன்ன மாதிரி நீ ஆரம்பத்துலேருந்தே எங்ககிட்ட பழகியிருந்தா நீ எங்கள் கூட ஒன்றா இருந்திருக்கலாம். ஆமாம், எனக்கு ஸ்டார்டிங்கில் வர்ஷா என்கிட்ட பேசக்குள்ள எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் எப்படி இருந்தாலும் என்கிட்ட வந்து பேசினாங்க. அவங்களும் வழினா தான் வந்து என்கிட்ட பேசினாங்க. ஆனால் அவங்க என்கிட்ட இருக்க நல்ல மனசை பார்த்து தான் பேசினாங்க. என்ன புதுசாக வாங்க போங்கலாம், எப்பயும் போல இரு. சரி இப்போ சொல்லு, பிரீத்தி ஏதாச்சும் உனக்கு ப்ராப்ளம் கொடுக்குறாளா? ஆமாம். என்ன திமிர் பத்தி அவளுக்கு? என்ன சொன்னா? அது அவ எங்கே அவளுக்கும் ரம்யாவுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுமா? என்னன்னு? என்ன ஹெல்ப்பு? அது தெரியல, அதான் வந்து கேட்டா. நீ என்ன சொன்ன? நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன, விடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா? நான் சக்தியை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதை பற்றி சிவா கிட்ட சொல்லிடுவேன். என்ன சிவா கிட்டயா? அது ஏன் சிவா கிட்ட? அவ நானும் சிவாவும் லவ் பண்ண நினச்சிட்டு இருக்கா போல. என்ன ரேஷ்மா, அப்படி ஏதாச்சும் ஓடுதா என்ன? சாட்சி அப்படிலாம் எதுவும் இல்லை, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். உண்மையை சொல்லு, உனக்கு சிவா பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு அவரை பிடிச்சிருக்கான்னு சொல்ல தெரியல, ஆனால் அவர் என்கிட்ட பழகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அவர் என்னை விட்டு போயிடுவாரான்னு ஒரு சின்ன பயம், என்கிட்ட பேசாமல் போயிடுவாரான்னு. சரி, அப்படி என்னதான் சொன்னா பிரீத்தி? நான் சக்தியை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு நல்லா முன்ன லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல,
இப்போதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நீயும் இப்போ அவனை பற்றி நினைக்கிறது இல்லையே. அதான் அதை வந்து சிவா கிட்ட சொல்லி உன்கிட்ட பேச விடாம பண்ணிடுவேன். ஒழுங்கா நான் சொல்றதை செய்யி, இல்லைன்னா நீ எப்படி சந்தோஷமா இருந்தாருன்னு பாத்துறேன் அப்படின்னு மிரட்டுறா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரேஷ்மா, ரேஷ்மா, இதுக்கெல்லாம் அழுவாங்க? லூசு, இங்க பாரு. இல்ல, இதுக்கு முன்னாடி நான் கூட சேர்ந்து எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ உங்கள ஒருத்தரா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. ஆனா அவ விட மாட்டா. உங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அவ ஏதாச்சும் பண்ணி என்னை திரும்ப அவகிட்டே வச்சு பழம் பயமா இருக்கு. இப்போ சிவா கிட்ட போய் இப்படிலாம் சொன்னா சிவா என்கிட்ட பேச கூட மாட்டாரு தானே? நல்லா சொல்றல, அழுகாத. ஆமா ரேஷ்மா, நீ எங்க கூட இருக்க. நாங்க உனக்கு ஏதாச்சும் ஆக விட்டுருவோமா சொல்லு. இதுக்கு எப்படி நான் சமாளிக்கிறது? இன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணுவாளாம். அதை எடுக்கலைன்னா அவ்வளோதான்றா. அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாளா அவ? இரு, நான் அவளை கவனிச்சுக்கிறேன். இல்ல இல்ல, இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கு ஏதோ மிரட்டுவா. சரி, நாமளே இந்த பிரச்சனையை முடிக்கலாம். ஆனா நீ அழக்கூடாது, சரியா? இல்ல நிக்கி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நான் எனக்கே தெரியாம நிறைய தப்பு பண்ணிட்டேன். திரும்ப அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவ என்ன ரொம்ப மிரட்டுறா. எப்படி தெரியுமா கத்துனா என்கிட்ட? அது கிட்ட வந்து என்கிட்ட மிரட்டிட்டு போறா. சிவா சார் இருக்கும்போதே என் காதுல வந்து என்ன மிரட்டிட்டு போறா தெரியுமா? அவளை பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே. சரி ரேஷ்மா, இங்க பாரு, அழாத, சொல்றதை கேளு, நார்மலா இரு. நீ இப்போ இவ்வளோ விஷயத்த வந்து எங்ககிட்ட சொன்ன பார்த்தியா, எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரேஷ்மா. நீ நல்லாவே மாறிட்ட. எங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நாங்கள் ஒன்று விட்டு தர மாட்டோம், சரியா? இதோ பாரு, சிரிச்சு அவ்வளோ அழகா இருக்கு. இதோ பாரு, இதுக்கு முன்னாடி உனக்கு பிடிக்காதுதான், உண்மையை ஒத்துக்கிறோம். ஆனால் இப்போ பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, புரியுதுல்ல? சரி, இவ்வளோதானே பிரச்சனை. நீயும் ஸ்ட்ரெயிட்டாக சிவா கிட்ட சொல்லிடு. சரி, நீ பிரீத்தி கூட சேர்ந்து என்னென்ன பண்ணியிருக்கன்னு கண்டிப்பாக சிவாக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. பட் இவ்வளோ இருந்தும் நீ மாறி எங்கள் கூட வந்திருக்கன்றதுனால தானே சிவா உங்ககிட்ட பேசுகிறான். ஸோ அதனால் நான் சொல்கிற மாதிரி செய். நீ அவன்கிட்ட சொல்லு, உண்மையை சொல்லு. கண்டிப்பாக சொல்கிறேன், சிவா அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டான். உண்மையாவா? சிவா பேசுவாரா திரும்ப பழையபடி? கண்டிப்பாக பேசுவான். அப்படி இல்லைன்னா பேச வைப்போம். அப்படிதானே நிக்கி? அவன் யாரு? எங்க அண்ணன். நாங்கள் சொல்றதை செஞ்சுதான் அவன், புரியுதுல்ல? சரி, அப்பதான் நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன். சரி இரு, அவங்கள கூப்பிடலாம். நிதிஷ், அருண், சிவா 3 பேர் இங்க வாங்களேன். எதுக்கு? இங்க வாங்க சொல்றோம். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு தெரியும், பிரீத்தி தானே? ஆமா சிவானா. எனக்கு தெரியும், அப்பவே ஏதோ ரேஷ்மா காதுல சொல்லிட்டு தான் போனான். என்ன அப்பவே பிடிச்சி 2 அரை விட்டுருக்க மாட்டாவல? ஏன், என்னாச்சு? அவ ரேஷ்மாவை மிரட்டியிருக்கா. எதுக்கு? எங்கேயோ இன்னைக்கு ஈவினிங் கால் பண்ணுவாளாம். அப்போ வந்து அவங்களோட பிளான் என்னன்னு சொல்கிறாளாம். ஸோ இவன் வந்து ரம்யாக்கும் அவளுக்கும் ஹெல்ப் பண்ணுமா. ஓ அப்படியா? இப்போ அதுக்கு என்னதான் பண்ணுறது? சரி ரேஷ்மா, அப்படின்னா நீ பிரீத்தி கிட்ட பேசு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லு. நிதிஷ், விளையாடுறியா? அவன் சொல்கிறது கரெக்ட் தான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ வரைக்கும் அவள் எதனால உன்கிட்ட ஹெல்ப் கேட்குறா. நீ எங்ககிட்ட வந்து அவளை பற்றி போட்டு கொடுத்து தெரியாமல் இருக்கிறதுனால தானே. நீ அவங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்க, அது எங்ககிட்ட சொல்லு. நம்ம அவங்களுக்கு தெரியாமையே அவங்களை கவுக்க பார்க்கலாம், புரியுதா? ஓ அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம், இதில் ரேஷ்மாவுக்கும் பிரச்சனை வராது, நமக்கும் பிரச்சனை வராது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நல்ல ஐடியா தான். அப்போ அவன் நைட் என்னன்னு சொன்னா நான் கேட்டுக்கிட்டு அதுக்கு நான் பண்றேன்னு சொல்லட்டுமா? தாராளமாக சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இருக்கோம். ஒருவேளை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா? பரவாயில்ல விடு, தெரிஞ்சிச்சுன்னா அன்னைக்கு பார்த்துக்கலாம். அப்போ என்ன, ஆமாம் நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீ விட்டு வந்துரு. ஏன்னா நீ ஆல்ரெடி அவளை விட்டு வந்துட்டா தானே. ஆமா, சரி, அப்பனா நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். சரி சிவா, உன்கிட்ட ரேஷ்மா ஏதாவது பேசணுமா? பேசு. ஆமா நிதிஷ், அருண் வாங்க நம்ம போலாம் அந்த பக்கம். ஓகே புரியுது, வாங்க. என்ன விஷயம்? அதுவா, அவ முன்ன சக்தி லவ் பண்ணால. ஆமாம், அதுக்கு என்ன, இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு சக்திக்கு. அந்த விஷயத்தை தான் சிவா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டுறாளாம். ஏன் சிவா கிட்ட? நாங்களும் அப்படிதான் கேட்டோம். எனக்கு தெரிஞ்சு ரேஷ்மாக்கு சிவாவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான்.
அப்பாடி அப்பனா சிவாக்கு நம்ம ஹெல்ப்பே தேவையில்ல. இருங்க இருங்க, சிவா அவகிட்ட பழக்கத்தை பிடிச்சிருக்கான். பட் அவள் லவ் பண்ணுறாளா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் சிவாக்கு. சரி அதுக்கு. அதை தான் அவளையே நாங்கள் சிவா கிட்ட சொல்லிட்டோம். ஓ அவ்வளோதானா? ஆமாம், அவங்களே ஸ்ட்ரெயிட்டாக பேசிக்கிட்டா பிரச்சனை எதுவும் இல்லைல்ல. பரவாயில்ல, எங்களுக்கு ஏற்ற ஆளுங்க தான் நீங்கள். ஏன்? எங்களை மாதிரி நல்லா யோசிக்கிறீங்கல்ல. ஓ அப்படி, நீங்கள் தான் எங்களை மாதிரி யோசிக்கிறீங்க. ஆமாம் ஆமாம், நாங்கள் தான் உங்களை மாதிரி யோசிக்கிறோம். என்னாச்சு ரேஷ்மா, என்ன சொல்லணும் என்கிட்ட? அது வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஆனால் இங்கே பாரு, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுதா? நான் சொன்னதுக்கப்புறம் என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? அட அப்படிலாம் எடுத்துக்க மாட்டேன். உண்மையை தான் சொல்கிறீங்களா? அப்புறம் மனசு மாறக்கூடாது. ஹேய், விளையாடாம என்னன்னு சொல்லு. நான் விளையாடல சிவா, நான் சொல்றது கேளுங்க. சரி சொன்னாதானே தெரியும். அது என்னோட பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். பட் நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னே தெரியலையே. சரி என்ன விஷயம்னு சொல்லு. அது சரி, நான் இதுக்கு முன்னாடி சக்தியை ஒன் சைடா லவ் பண்ணேன். என்ன? எனக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்காது தானே, என்கிட்ட பேச மாட்டீங்க தானே. ஹேய் லூசு, அப்படிலாம் இல்லை, நான் உன்கிட்ட பேசுவேன். அதனால என்ன, அதான் முடிஞ்சு போன விஷயமாச்சு. என்ன உண்மையாவா சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்குமா? அப்பயும் என் மேல வெறுப்பு வரல? ஹே அதெல்லாம் இல்லை, எல்லாரோட லைஃப்லேயும் மனசில் யாரையாச்சும் ஒருத்தர் நினைப்பாங்க தான், இல்லாமலாம் இல்லை. அது அவ்வளோதான், அவங்க கிடைக்கலைன்னா அது அவ்வளோதான், விட்டுறணும். அதுக்கப்புறம் நடக்கிறது தானே பார்க்கணும். முடிஞ்சு போனதையே பேசிகிட்டு இருந்தா. சிவா உண்மையாலுமே நீங்க கிரேட் சிவா. சீரியஸா எங்க இதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்க? சப்போஸ் என்னையும் சக்தியும் ஒருவேளை தப்பா நினைப்பீங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஹே அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை. அதுவும் இல்லாமல் சக்திக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் ஒன்றையும் அவனையும் சேர்த்து வச்சு பேசி என்ன இருக்குது, என்ன இருக்குது அதில்? நல்லா யோசிச்சு பாரு. அதுவும் இல்லாமல் சக்தி என்னோடய சிஸ்டர் தானே மேரேஜ் பண்ணியிருக்கான். சக்தி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கும் அவனை பற்றி தெரியும், உன்னை பற்றி எனக்கு தெரியும் ரேஷ்மா. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்போ நீ அவனும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க, அது பார்த்தாலே தெரியுது. ஸோ நீ அதை நினச்சி அதை ஃபீல் பண்ணாத, விடு, ஃப்ரீயாக விடு. உனக்கு வந்திருக்க ஒரு அட்ராக்ஷன், அது இப்போ நீ அவனை ஒரு அண்ணனாக எடுத்துக்கலாம்ல, அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சுது. புரியுதா? எப்படி விஸ்வா ஆர்த்தி கூட ஃப்ரெண்டானோ அந்த மாதிரி தான். சிவா ரொம்ப தேங்க்ஸ் சிவா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன? அது எனக்கு நல்லா அட்வைஸ் பண்ணீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓ அவ்வளோதானா? நான் கூட வேற என்னவோ நினச்சேன். என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடு. இதுக்கு தான் பயந்துட்டே இருந்தியா என்கிட்ட சொல்கிறதுக்கு? இதை தான் இந்த பிரீத்தி உன்னை மிரட்டினாளா? ஆமா சிவா. சரி ஃப்ரீயாக விடு. நைட்டு என்ன ஃபோன் பண்ணானா பேசு, சரி பண்ணுறேன்னு சொல்லு. அதுக்கப்புறம் எங்ககிட்ட சொல்ல போகிற, அதுக்கான சொல்யூஷன் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? தேங்க்ஸ் சிவா. ஆ தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது, புரியுதுல்ல? சரி டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா? டேய் சக்தி என்ன பண்ற? பார்த்தா தெரில. சரி விடு. முடியாதுடி, அப்புறம் நீ தூங்கிடுவ. இன்னைக்கு அவளை தூங்கவே விட மாட்டேன் பார். டேய் பின்ன என்ன, எத்தனை நாள் தான் என்னையும் துவைக்க விடுவ? டேய் சக்தி, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா. எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கு. நம்ம ரெண்டு பேத்துக்கும் இவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா? நானும் தான் நினச்சி பார்க்கல. ஆனால் பாரு, எல்லாம் கனவு மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் என் கூட இருக்க பக்கத்தில். அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குடா. என்னடி சொல்கிற? எதை வச்சு சொல்கிற? இன்னைக்கு ஃபுல்லாக அவர் கூட தானே இருந்தோம், நீயே பார்த்த. உன்கிட்ட நல்லா பேசினாரு, அதெல்லாம் உன்னை நம்பி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டாருல்ல. ஆமாண்டி, கம்பெனி விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னார். ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கே. அப்படின்னா அவர் உன்னை முழுசாக நம்புறாருன்னு அர்த்தம். ஓ அப்படியா மேடம்? ஆமாண்டா முட்டைக்கண்ணா. ஏதோ கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். அதுக்காக நான் அப்படி தானே கூப்பிடுவேன். ஓ அப்படியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா? டேய் வேணாம். இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்டி. டேய் வெளில தான் எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் எப்பயோ தூங்கிட்டாங்க. அப்போ என்னையும் தூங்க விடு. உன்னை தூங்க விடுறதுக்கு அடி நான் உன்னை கல்யாணம் பண்ணேன்? டேய் முடியாது, இன்னைக்கு பாரு. சிவா உங்களுக்கு என்ன தூக்கம் வரலையா? ஏன் உனக்கு தூக்கம் வருதா? சேச்சே அப்படிலாம் இல்லை. அப்போ பேசு. சரி இன்னும் உனக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா நீ தூங்கு. இல்லை இல்லை நீங்கள் பேசுங்க. சிவா சிவா அது பிரீத்தி கால் பண்ணுறா.
சரி சரி பேசிட்டு தூங்கு புரியுதா? சரி சிவா. சாப்பிட்ட தானே? உங்ககிட்ட பேசிக்கிட்டே தானே சாப்பிட்டேன். நீங்களும் சாப்பிட்டீங்க தானே? ஆமாம். சரி தூங்கு. குட் நைட். குட் நைட். ஐயோ இவ வேற. ஹே ரேஷ்மா, என்ன என்கிட்ட பேசிட்டு இருக்க போல? யார் அது? நான் யார்கிட்ட பேச போறேன்? ஆத்திட்டு நிக்கிட்டு தான் பேசிட்டு இருந்தேன். ஓ, மேடம் ஃபோன் பேசுற அளவுக்கு டெவலப் ஆயிட்டீங்க. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? சரி சரி, நான் கூட ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எடுத்துட்டியே. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஓ, மேடம்க்கு அவ்வளோ பயம் எங்க சிவா கிட்ட சொல்லிடுவாளோன்னு. ஆமா. சரி, நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கே வரேன். எதுக்கு மற்றதெல்லாம் பேசிக்கிட்டு. என்னன்னா, ரம்யா